Hi students, good afternoon. 12th standard business maths. Already last வந்து chapter 2ல வந்து exercise 2.8 பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? chapter 2 integral calculus 1ல வந்து exercise 2.8ல first 5 sums நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? அண்டு உங்களை அதில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன். ஓகேவா? ஸோ சாப்டர் 2 பொறுத்தவரையும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒரு கொஷின் கொடுக்குறாங்கனாவே அதை நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், எப்படி சால்வ் பண்ணி ப்ரூவ் பண்ணணும், எப்படி ஆன்சர் கொண்டு வரணுன்றது நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அது தெரியும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ டுடேஸ் கிளாஸில் கொஷின் நம்பர் 6 பார்ப்போம். கொஷின் நம்பர் 6, integral 1 to e dx divided by x into 1 plus log x இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட் சம்மில் போட்ட அதே மாடல் தான் வந்து என்னென்னா கொடுத்துருக்க வேல்யூ வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது. அதை நம்ம முதல்ல வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இங்கே let t equal to 1 plus log x அப்படின்னு எடுத்துகிறோம். இந்த டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dt ஈக்குவல் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, log xன்னும் போது 1/x வந்துடும் இன்ட்டு dx. ஓகேங்களா? ஸோ 1 இன்டகிரேட் பண்ணும்போது 0, ஓகே, அண்டு சாரி 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு டீன்னு எடுத்துக்கிறோம், 1 ப்ளஸ் லாக் எக்ஸை டீன்னு எடுத்துக்கிட்டோம். இதை டீயை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணச்ச 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ப்ளஸ் லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1/x அண்டு dxன்னு வந்துடும். அண்டு இதோட லிமிட்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணணும். கொடுத்துற லிமிட்டை வந்து நம்ம x ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிறோம். அண்டு இன்னொரு லிமிட் x ஈக்குவல் டு e. இதில் நம்ம டீயில் சப்ஸ்டிட் பண்ணுறோம் அந்த வேல்யூ. ஸோ டீன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது எக்ஸ் பிளேஸில் ஆல்ரெடி டி ஈக்குவல் டு 1 ஆல்ரெடி 1 இருக்குது, ப்ளஸ் லாக் 1உடைய வேல்யூ நோட் பண்ணிங்க, லாக் 1 ஈக்குவல் டு 0ன்னு வரும். அண்ட் அதே டைமில் பார்த்தீங்கன்னா லாக் இ ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஓகேங்களா? இது ஃபார்முலாஸ். ஓகே, ஸோ லாக் 1 வேல்யூ வந்து 0 அண்ட் லாக் இ உடைய வேல்யூ வந்து 1ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நியூ லிமிட்ஸை நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணிப்போம். அந்த டி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லாக் எக்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாக் 1ன்னு போடும்போது 0 வந்துடும். ஸோ அது 1 + 0 1 தான். ஓகே, டி வேல்யூ வந்து ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு இன்னு போது இன்னு பார்க்கும்போது சப்ஸ்டிட் பண்ணும்போது டி வேல்யூ என்ன வருது 1 ப்ளஸ் லாக் இ. ஓகேங்களா? எக்ஸ் பிளேஸில் நம்ம இ சப்ஸ்டிட் லாக் இ வேல்யூ 1ன்னு சொன்னேன். ஸோ 1 + 1 2. சரிங்களா? ஸோ 1 செகண்ட் பாருங்கள், நம்ம வந்து டி வேல்யூ டி ஈக்குவல் டு 1 ப்ளஸ் லாக் எக்ஸை டீன்னு எடுத்துக்கிட்டோம். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறச்ச 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1/x dx. அண்டு கொடுத்துற லிமிட் வேல்யூ எடுத்துட்டோம், எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் வேல்யூ 1 to e கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் வேல்யூ 1ன்னு எடுத்து இதில் டி வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணும்போது டி ஈக்குவல் டு 1 ப்ளஸ் லாக் எக்ஸ்ன்னு இருக்குது, எக்ஸ் பிளேஸில் 1 போட்டோம்னா லாக் 1, லாக் 1உடைய வேல்யூ 0. ஸோ 1 + 0 1 தான். அண்டு எக்ஸோட இன்னொரு லிமிட் என்ன இ கொடுத்துருக்காங்க, அதே திரும்ப டீயில் சப்ஸ்டிட் பண்ணும்போது 1 ப்ளஸ் லாக் இ, 1 ப்ளஸ் லாக் இ வேல்யூ 1. ஸோ 1 + 1 2. ஸோ நியூ லிமிட்டு ஃபைன் பண்ணிட்டோம், அதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். அடுத்து ஸோ இன்டகிரல் 1 to 2. ஓகேங்களா? ஸோ நமக்கு 1 to e கொடுத்துருக்காங்க, அந்த 1 to eன்றது 1 to 2 யூஸ் பண்ணிக்கிறோம். 1 to 2 dx/xன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா dx/x 1/xன்றது dx/x. நம்ம வந்து இங்கே dtன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ அப்போ dt டிவைடட் பை 1 ப்ளஸ் லாக் எக்ஸை டி, dt/t. ஓகேங்களா? ஸோ எப்படி சேஞ்ச் ஆகிக்கும் பார்த்தீங்கன்னா dx/x, ஐ மீன் 1/xன்றது dx/x ஈக்குவல் dt. ஸோ அப்போ dt dx/x dt டிவைடட் பை டினாமினேட்டரில் 1 ப்ளஸ் லாக் எக்ஸுக்கு பதில் என்ன எடுத்துக்கோ டீன்னு எடுத்துக்கோ, டிவைட் பை டி. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தா dx/x 1 ப்ளஸ் லாக் எக்ஸ் ஹோல் கியூப் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கியூப் பார்த்துங்க. ஸோ கியூப் கொடுத்துருக்கச்ச நம்ம இங்கே டி கியூப்னு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ 1 ப்ளஸ் லாக் எக்ஸ்
டீன்னு எடுத்துகிட்டு இருக்கும்போது இப்போ 1 + log s ஹோல் கியூப் இன்ட்டு டி கியூப். இதோடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே போட்டு இப்போ 1 by 1 1 to 2 டி கியூபை நம்ம டி பவர் -3ன்னு எடுத்துக்கலாம் இன்டு டிஎக்ஸ். ஓகேங்களா? ஸோ டி 1 by டி கியூப் நம்ம எடுப்போம் 1 by a பவர் m. ஓகேங்களா? பவர் ஃபார்முலா எக்ஸ்போனன்ட் ஃபார்முலாம் பார்க்கும்போது எக்ஸ்போனன்ஸ் ரூலில் லோயர் கிளாஸ் படிச்சிருப்பீங்க 1 by a பவர் m = a பவர் -mன்ற மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ மேலே மைனஸ் இருந்துருக்குன்னா அது ஃப்ராக்ஷனில் இருக்கும்போது ப்ளஸ்ஸாக மாறுறது இந்த ஃபார்முலா. ஓகே, ஸோ இதில் நம்ம கொடுத்துருது டி பவர் 1 by டி பவர் 3 கொடுத்துருக்கோன்னா அது டி பவர் -3 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இப்போ இன்டெகிரேட் பண்ணும்போது இன்டெகிரல் 1 to 2 t3 டி பவர் -3 dxன்றதை என்ன பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா டி பவர் -3 போது ஃபார்முலா வந்து இன்டெகிரல் எக்ஸ் பவர் n dx = எக்ஸ் பவர் n + 1 by n + 1 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது இங்கே டி பவர் -3 என்பது டி பவர் -3 + 1 by -3 + 1. ஓகேங்களா? லிமிட்ஸை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டி பவர் -3 + 1 டி பவர் -2 by -2 2 to 1. ஸோ இது நெக்ஸ்ட்டு இந்த 1 by -2 காமனாக வெளியே எடுத்துடுறோம். 1 by -2 இன்ட்டு டி பவர் -2ன்றதை ரிட்டர்ன் பண்ணி ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பேட்டர்னில் இருந்த மாதிரியே 1 by டி பவர் 2 1 by டி பவர் 2 2 to 1. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸ் பவர் n ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இப்போ எக்ஸ் பவர் n அப்படி கொடுத்துருக்காங்க இன்டெகிரல் எக்ஸ் பவர் n dxன்ற ஃபார்முலா படி எக்ஸ் பவர் n + 1 by n + 1 சப்ஸ்டிட் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ -3 + 1 -2 டிவைட் பை -2 இந்த 1 by -2 நம்ம வெளியே எடுத்துட்டா டி பவர் -2 கிடைக்கும். அந்த டி பவர் -2 திரும்பவும் ரிவர்ஸ் ரிட்டர்ன் ஃபார்முலா என்ன பண்ணியிருக்கோம் இப்படி 1 by டி கியூபை டி பவர் -3 எடுத்த போல் இங்கே டி பவர் -2ன்றதை 1 by டி ஸ்கொயர்னு எடுத்துட்டேன். ஓகேங்களா? 1 by டி ஸ்கொயர்னு எடுத்தாச்சு. இப்போ லிமிட்ஸை சப்ஸ்டிட் பண்ணுவோம். 1 by 2 இருந்துட்டு அப்பர் லிமிட் முதல்ல 2 1 by 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் லோயர் லிமிட் 1 by 1 ஸ்கொயர் minus 1 by 2 into 1 by 2 square 4 minus 1 by 1 minus 1 by 2 into 1 by 4 minus 1 by 1 into 1 தான் 4 ones are 4 1 minus 4 by 4 minus 3 by 4 minus 1 by 2 into multiplication போடலாம் இங்கே minus 1 by 2 into ஓகேங்களா. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் 1 3s are 3 2 4s are 8 minus minus plus. ஓகேங்களா. ஸோ நம்முடைய ஆன்சர் 3 by 8. ஓகேவா. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் இது. ஸோ இந்த சம்மை நீங்கள் பார்க்குறச்ச நீங்கள் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஃபஸ்ட் ஸ்டெப் அந்த லிமிட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேங்களா. ஆல்ரெடி கொடுத்துருக்க லிமிட்லேருந்து நியூ லிமிட்டை ஃபைன் பண்ணுறோம். அண்டு லாக் 1 வேல்யூ அண்டு லாக் இ வேல்யூலாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். அடுத்து இங்கே எக்ஸ்போனன்ட் ஃபார்முலா தான். ஓகேங்களா. எக்ஸ்போனன்ட் ஃபார்முலா தான் 2 times யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம் போகும்போது டிவைடில் இருக்கிற டி கியூபை நம்ம டி பவர் -3 மாற்றிட்டு அடுத்து இன்டகிரேட் பண்ணி முடித்த பிறகு திரும்பவும் அதை பழையபடி 1 by டி ஸ்கொயர் ஓகேவா அப்படி சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகேங்களா. தட்ஸ் ஆல். அண்ட் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Next question number 7. Question number 7 பார்த்தீங்கன்னா integral -1 to +1. Integral -1 to +1 2x plus 3 by 2x integral -1 to +1 2x plus 3 divided by x square 3x x square plus 3x plus 7 dx. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா
Question number 7. Integral -1 to +1 2x plus 3 divided by x square plus 3x plus 7 dx. ஸோ இங்கே ரொம்ப ஈஸியான சம் இதுவும் இதில் பார்த்தீங்கன்னா let t equal to denominator இருக்கிற x square plus 3x plus 7 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dt equal to x square டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2x 3x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 3 அது கான்ஸ்டன்ட்டு 0 ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இதோடைய லிமிட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். லிமிட் பார்க்குறச்சா எக்ஸ் வேல்யூ -1 கொடுத்துருக்காங்க அண்ட் இன்னொரு லிமிட் வேல்யூ 1. ஸோ நம்ம இங்கே பார்த்துச்சுன்னா டி பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ -1 சப்ஸ்டிட் பண்ணும்போது டைரெக்டாக போகிறேன்னு பார்த்துங்க. எக்ஸ் வேல்யூ -1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1 ஸ்கொயர் பண்ணால் +1 ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே 1 3 × -1 -3 + 7 7 + 1 8. ஓகேங்களா? நல்லா பாருங்கள். -1 ஸ்கொயர் +1 எக்ஸுக்கு நம்ம -1 சப்ஸ்டிட் பண்ணால் -1 × -1 +1 ஆகிடும். 3 × -1 -3 அண்டு கான்ஸ்டன்ட்டு சேஞ்சஸ் இல்லை. ப்ளஸ் வேல்யூ பாருங்கள். 7 + 1 8 8 - 3 5 டி வேல்யூ 5 கிடைக்கும். அண்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ் வேல்யூ 1 சப்ஸ்டிட் பண்ணுறோம். இங்கேயே எக்ஸ் வேல்யூ 1 போது எந்த சேஞ்சஸ் இல்லை. 1 ஸ்கொயர் 1 + 3 1s are 3 அண்டு 7 7 + 3 10 ஒரு 1 11. இப்போ t ஈக்குவல் டு 11. ஸோ நம்மளுடைய லிமிட் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் -1 to +1 5 to 11 மாதிரி இருக்கும். ஸோ 5 to 11. இங்கே பார்த்தீங்கன்னா 2x + 3 வந்து dt. ஓகேங்களா? ஸோ அப்போ dt டிவைட் பை x² + 3x 7 t. ஓகேங்களா? ஸோ அடுத்து 1/t log மாடுலஸ் t அண்ட் அதோட லிமிட்ஸை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே போல் சம முன்னாடி ரொம்ப இதே மாதிரி கொஷின்ஸ் தான் நம்ம கொஸ்டின் நம்பர் இதே மாடல்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 4ல் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதே பேட்டர்ன் தான் இங்கேயும். ஸோ அதோட லிமிட்ஸை சப்ஸ்டிட் பண்ணும்போது 5 and 11 11 and 5 அப்பர் லிமிட் 11 லோயர் லிமிட் 5 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது அப்பர் லிமிட் ஃபாலோ பண்ணால் log 11 - log 5 நமக்கு கிடைக்கும். அப்போது இதை log a log b சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அது போல் log a log b அந்த மாடலில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது log a - log b = log a/b. ஸோ அதே போல் ஸோ நான் உங்களுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் i = log 11/5 கிடைக்கும். ஓகேங்களா? 11/5 தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ ஒன் செகண்ட் பாருங்கள். கொடுத்துற ஃப்ராக்ஷன் ஃபார்ம் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் -1 to +1 2x + 3 divided by x² + 3x + 7 dx. இங்கே டினாமினேட்டருக்கு x² 3x. ஸோ கொஸ்டின் பார்க்கும்போது நமக்கு எந்த வேல்யூ டீயாக எடுத்து அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு அடுத்த பொசிஷன் எது கிடைக்கும்னு பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ டினாமினேட்டருக்கு வேல்யூ டீன்னு எடுத்துக்கிட்டோம். x² + 3x + 7 டீயாக எடுத்துகிட்டு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2x